ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இந்த வீடியோவில் காதல் என்பது பொது உடைமைங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஆனோன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துட்ருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். காதல் என்பது பொது உடைமை இந்த படத்தை ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் லிஜோ மோல், அனுஷா, ரோஹிணி, வினீத், தீபா இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ரோஹிணிக்கு சாம்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. சாம் வந்து தன்னோட அம்மா கிட்ட தயங்கி நான் ஒருத்தர் லவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு ரோஹிணி சூப்பர், எனக்கு ஓகே தான், நீ யாராவது கையை நிறுத்தி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், சண்டே அன்னைக்கு மாப்பிள்ளையை வீட்டுக்கு வர சொல்லு, மற்றதெல்லாம் நேரில் பார்த்து பேசிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் சண்டே அன்னைக்கு ஹீரோ கூட நந்தினின்னு ஒரு பொண்ணு வராங்க. ரோஹிணிக்கு மாப்பிள்ளையை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுது. சூப்பர் செலக்ஷன் சொல்கிறாங்க தன்னோட பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது சாம் லவ் பண்ணது ஹீரோவா இல்லை, ஹீரோ கூட வந்த நந்தினிங்கிற ஒரு பொண்ணை. லெஸ்பியன் லவ். இதுக்கப்புறம் இவங்க லவ்வுக்கு ரோஹிணி ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1 hour 45 minutes, கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். ரொம்ப சின்ன படம். இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட டைட்டில் தான். காதல் என்பது பொது உடைமை. சரி, இது ஒரு லவ் ஸ்டோரி போல் இருக்கு. எனக்கு லவ் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த படமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஈகராக வந்து போய் தேட்டரில் போய் படம் பார்த்தேன். அதே போல் படத்துலேயும் வந்து ரோகிணியோட பொண்ணு சாம் வந்து அம்மாட்ட தயங்கி நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ரோகிணிக்கு பிடிக்காத பையனை வந்து சாம் லவ் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் கதையை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தில் வந்து ஒரு லெஸ்பியன் லவ், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க சாமு. அதை எப்படி ரோகிணியும் வினீத்தும் எப்படி ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அந்த கல்யாணத்துக்கு, அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து வினீத் வந்து ஹீரோயினுக்கு அப்பாவை ஆக்டிங் பண்ணியிருப்பார். அவரும் டென்ஷன் ஆயிடுவார். நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசுகிறாரு. ஆனால் சாம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து நந்தினியை தான் பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட தான் வாழ்வேன், நீ உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா சொல்லுங்கள், நான் வீட்டை விட்டு வெளில போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெளில போயிடுவாங்க. இந்த படம் வந்து கதையாக ஒரு நல்ல கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் படம் பார்க்குற நமக்கு லெஸ்பியன் லவ்னோடனே எனக்குலாம் கடுப்பாயிடுச்சு. என்னடா படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு சரியான மொக்க படம். இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ஆக்டிங் பண்ணாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு தரமான மொக்க படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க 1 hour 45 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. பட் இது அடல்ட் ஓரியன்டட் ஸ்டோரி. அதனால் குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்த்துருவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.